சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி. கர்த்தருடைய சப்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சப்தம் மகத்துவம் உள்ளது. சங்கீதத்தின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 4வது வசனம். பிரதான ஆசாரியன் அணிந்திருந்த இளநீல நிற அங்கியின் ஓரத்தில் மாதுளம் பழங்களுக்கு இடையில் பொன்மணிகள் காணப்பட்டது. அவை செப்பு மணிகள் அல்ல, இரும்பு மணிகள் அல்ல, இவைகள் பரலோக இசையை உருவாக்கும் பொன்மணிகள். பிரதான ஆசாரியன் அங்கும் இங்கும் நகரும்போது இந்த பொன்மணிகள் ஒரு விசித்திரமான ஓசையை உருவாக்கும். இந்த பொன்மணிகளின் ஒளி தேவனுடைய சத்தத்தின் இனிமையான ஓசையை குறிக்கின்றது. பொன்மணிகளின் ஒளி தனித்தன்மை வாய்ந்தது மற்றும் செப்பு, எஃகு அல்லது பிற மணிகளால் உற்பத்தி செய்யப்படும் ஒளியிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்டது. தேவனுடைய சத்தம் முற்றிலும் வேறுபட்டது. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது அது மனித சத்தம் அல்ல என்பதை நாம் அனுபவத்தால் அறிந்து கொள்ளலாம். அது மெல்லிய சத்தம், அது பரலோக சத்தம், மேலும் ஒரு இனிமையான சத்தம் மற்றும் அதிகாரத்துடன் கூடிய அன்பான சத்தம். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்பதன் மூலம் மட்டுமே நாம் சபையை கட்டுவதில் பங்கு பெற முடியும் என்பதை இந்த பொன்னான மணிகள் பறைசாற்றுகின்றது. தற்காலத்தில் ஜனங்கள் அதிக பணம் செலவழிப்பதன் மூலம் பெரும் செயல்பாட்டின் மூலமும் சபையை கட்டலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு சபைக்கான தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் தேவனுடைய வீட்டை கட்டும் பணியில் பங்கு பெற தகுதியற்றவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆகவே இந்த பொன்மணிகள் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்றால், அவருடைய நித்திய வாசஸ்தலத்தை கட்டுவதில் நாம் அவருடைய உடன் ஊழியர்களாக இருக்கின்றோம். மேலும் இப்படியாக அவருடைய உடன் ஊழியர்களாக இருக்க நாம் விரும்பினால் முதலில் அவருடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால்தான் நாம் நீண்ட நேரம் முழங்காலில் இருந்து, ஆண்டவரே என்னிடம் பேசும், உமது செய்தியை எனக்கு தாரும், உமது சத்தத்தை கேட்க கிருபை தாரும், உமது வழியை எனக்கு காட்டும், சரியான பாதையில் என்னை வைத்து என்னை கொண்டு செல்லும், என்னை பலப்படுத்தி உமது கிருபையை எனக்கு காண்பியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காதவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது அல்லது தேவனோடு இணைந்து பணியாற்ற முடியாது.